திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் 2ஆம் தந்திரம். திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அசுரர்களை எல்லாம் மரக்கருணையால் அவர் ஆட்கொண்டார்கள். இதை பற்றி சொன்னது தான் இந்த பதி வழியில் வீரட்டம் அப்படிங்கிறது. அவர் அட்ட வீரட்ட தலங்கள் சொல்லக்கூடிய அந்த 8 வரலாறை சொல்லக்கூடியது 8 பாடல்கள் இருக்குது. இறைவனுடைய மரக்கருணையால் அந்த அசுரர்களை ஆட்கொண்டதை பற்றி சொல்கிறது அந்த இதெல்லாம். பாடல்: கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துரை சூளங்கை கொண்டு கொன்றானே. அதாவது கருத்த மேனியோடு இருக்கானா அந்தகன். அந்தகன்னா கண்ணு பார்வை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி 2 கண்களும் பார்வை இல்லாத அந்த அந்தகன் என்று சொல்லக்கூடிய அசுரன், அவன் மிக கடுமையாக தவம் செஞ்சு சாகாத வரம் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 14 உலகத்தையும் வெற்றி கொண்டு அவங்களெல்லாம் அரசாட்சி பண்ணுறான். எப்படின்னா, அங்கே இருக்க உயிர்களை எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனது கொடுமை தாங்காமல் தேவர்கள் எல்லாரும் போய் இறைவன்கிட்ட காப்பாற்று மாதிரி சரணடைகிறாங்க. அப்படி சரணடையும் பொழுது இறைவன் பைரவரை அனுப்பி அவரோட குருத்து போன்ற அந்த 3 சூளம் எப்படி இருக்குன்னா, 2 பக்கமும் சின்னசாகவும் நடுவில் ஒரு நீண்டதாக இருக்கும். அந்த நடு இலை மூலமாக அந்த கூர்மையான சூளத்தால் அந்த அந்தகாசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்படும். இதில் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் மாயையில் மயங்கி அறியாமை காரணமாக கண்ணு தெரியாமல் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான். அந்த மனமானது இறைவனை சென்று அடைய விடாத மாதிரி நம்ம இந்த உலக உயிர்களில் தீய எண்ணங்களில் இப்படி நம்மளை செலுத்திக்கிட்டே உயிர்கள் ரொம்ப துன்பப்பட்டுருக்கு. ஒரு நாள் அதுக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போய் இறைவனை போய் சரணடையுது. அப்படி சரணடையும் பொழுது இறைவன் அந்த மாயைங்கிற இருட்டை நீக்கி உயிர்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த அறியாமை நீக்கி தீய எண்ணங்களெல்லாம் கொன்று உயிரை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இதனோட கருத்து. இதை நம்ம மணிவாசக பெருமான் சொல்கிறாரு: அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் அப்படின்னு. அந்த அந்தகன் அவனை தண்டிச்சதாக சொல்கிறாரு. இதே மாதிரி அப்பர் பெருமான் காமிக்கிறாரு: அந்தகனை அயிர் சூளத்து அழுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமான் காமிக்கிறார். இப்படி அந்த அந்தகன் அவனை கொன்ற அந்த வரலாறு சொல்லப்படுது. இதில் இரண்யன் இரண்யாட்சன் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இரண்யாட்சனோட மகன் தான் இந்த அந்தகாசுரன். இவன் சிவபெருமானை வழிபட்டு பெற்ற வரத்தின் காரணமாக திருமால் முதலிய தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான். அவனுக்கு பயந்துக்கிட்டு அவங்க எல்லாரும் போய் பெண் உருவம் கொண்டு கைலையில் அம்பிகைக்கு தோழியாக போய் இருந்துக்கிறாங்க. அதை அறிஞ்சு அங்கேயும் போய் இவன் அவங்களோட போர் செஞ்சு நினைக்கும்போது தான் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ அவர் பைரவ கடவுளை அனுப்பி இவங்களை அவனை அந்தகாசுரனை அழிக்கிறார். அதாவது சிவனை கும்பிட்டவங்க தான் அவனுக்கு அந்த ஒரு வரத்தின் காரணமாக ரொம்ப கர்வம் வந்ததுனால அவன் எல்லாரையும் துன்பப்படுத்துகிறான். இப்படி சிவதீட்சை பெற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க கூற்றுவன் அவனால் தண்டிக்கப்பட மாட்டாங்க. பைரவ கடவுள் மூலமாக அப்படி தான் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தில் சொல்லப்படுது. இந்த வீரச்செயல் நடந்த தலம் திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் அந்தகாசுரனை அழித்த வரலாறும் அந்த வரலாறு இந்த தலத்தில் நடந்ததாக சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம்.